நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து பிரம்மபுத்திரா ரிவரு, பிரம்மபுத்திரா நதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதான் நதி எவ்வளோ பெருசுன்னு. ஃப்ளைட்டில் வரும்போது இந்த பிரிட்ஜை நான் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. அந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு வந்து டிரைவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார் 5 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மேலே பஸ்ஸு கார் எல்லாம் போகுமா, கீழே வந்து ட்ரெயின் போகுமா, ரெண்டும் சேர்ந்த பிரிட்ஜாக. இதை பிரிட்ஜை விட்டுட்டோன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு பிரிட்ஜ் இருக்குதான். அந்த பிரிட்ஜில் வெறும் பஸ்ஸுக்கு இது மட்டும் தான் போக முடியுமா, ட்ரெயின்லாம் போக முடியாதான். அந்த பிரிட்ஜு வந்து 9 கிலோமீட்டர் லாங்காக, இது வந்து 5 கிலோமீட்டர் லாங்காக. இதெல்லாம் நான் டிரைவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதான், இதில் ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்குது. பாருங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கே புதுமையாக இருக்குது இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு. ஏதோ வேலை நடக்குது போல் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அங்கங்கே தண்ணி தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ இதான் பிரம்மபுத்திரா. இது வந்து டீ கடைலாம் இருக்குது. மக்கள் ஏதோ இப்போது இங்கே யாராவது உட்காந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிரம்மபுத்திரா வேடிக்கை பார்க்கலாம் போல் இருக்குது. ஓகே, பாய்.